பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த நாளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் முடிசூட்டப்பட போகிறீர்கள். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணுங்க. நீங்கள் முடிசூட்டப்பட போகிறீர்கள். நீங்கள் கர்த்தரால் முடிசூட்டப்பட போகிறீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மகிமையான அற்புதங்களுக்கு நேரே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்குகிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய பிராணன், என்னுடைய உயிர் அழிவுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை சத்துரு அழிக்கும்படியாய் அழிவுக்கு நேரே கொண்டு போகிறான். என்னுடைய கனவுகள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய யோசனைகள், அத்துணை காரியத்தையும் சத்துரு சில மனுஷீக வல்லமைகள் அழிவுக்கு நேரே தள்ளிவிடுகிறது. என் பிராணனை வாங்க வகை தேடுகிறார்கள். தாவீது அடிக்கடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவது உண்டு. என் பிராணனை அவர்கள் பழி வாங்க துடிக்கிறார்கள். என் பிராணனுக்கு விரோதமாய் அவர்கள் குழி வெட்டுகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையின் அழிவிற்கு எத்தனை மனிதர்கள் திட்டம் பண்ணினாலும் அந்த திட்டங்களை உடைத்து போட்டுவிட்டு உங்கள் பிராணனை அவனுடைய அழிவுக்கு விலக்கி மீட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீங்கள் அவரால் மீட்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை அழிப்பதற்கு, உங்கள் கையின் பிரயாசத்தை அழிப்பதற்கு அவன் எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அந்த அழிவிலிருந்து உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் விலக்கி மீட்டு நான் உன்னை முடிசூட்டுகிற அளவுக்கு வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நம்புங்கள். அழிக்கப்படுகிற அவனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அழிக்கிறவனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க ஒரு நாளும் விட மாட்டார். தோத்துறோம். அந்த அழிவிலிருந்து உங்களை எஸ்கேப் ஆக வச்சு உங்களை முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யோசேப்பை குழியில தள்ளி அழிக்கணும், அவனை கொன்னு போடணும் தான் நினைச்சாங்க. தோத்துறோம். கர்த்தர் அழிவிலிருந்து பிராணனை மீட்கிற கர்த்தர் அல்லவா? ஸ்தோத்திரம். எந்த சகோதரன் அவனை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே சகோதரன் காலில் விழுந்து கும்பிடுகிற அளவிற்கு அவன் ஸ்டாண்டர்டை கர்த்தர் முடிசூட்டி வைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். யார் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் நசுக்கணும், அழித்து போடணும் அப்படின்னு உங்கள் பிராணனுக்கு விரோதமாய் வகை தேடினார்களோ அவர்களுக்கு முன்னே அழிவு வராது. அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களை முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் அவரால் முடிசூட்டப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அழிக்கிறவனை பார்த்து யோசிக்காதீங்க. தாவீது சொல்கிறார், ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, அதன் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்துக்கு முன்னாடி எம்மாத்திரம். தாவீதை அழிப்பதற்கு, அவனுடைய பிராணனை வாங்குவதற்கு பல ரீதியில் பலர் போராடினார்கள். சோத்திரம். மிருகங்களும் போராடின, மனிதர்களும் போராடினார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் போராடினார்கள். ஆனாலும் எல்லா அழிவுக்கு கர்த்தர் விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாவீதை முடிசூட்டி அழகு பார்த்தார். பிரைஸ் காட். நம்பிக்கையோடு இந்த வார்த்தை ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அழிக்கப்படுவதில்லை, முடிசூட்டப்பட போகிறீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கிரேஸ், இரக்கம், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கர்த்தர் அல்லவா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கால்கள் சறுக்குகிறது,
என்று நான் சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையினாலும் என்னுடைய இரக்கத்தினாலும் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அழிவிலிருந்து உங்களை உங்க குடும்பத்தையும் தூக்கி எடுத்து அவரால் நீங்கள் முடிசூட்டப்பட போகிறீர்கள். Praise God. Amen. Hallelujah. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் அழிந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை முடிசூட்ட போகிறார். Hallelujah. நான் வீழ்ந்து போக மாட்டேன், நான் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி என்னை முடிசூட்ட போகிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால அழிவிலிருந்து அவர்கள் பிராணனை மீட்டு கர்த்தர் அவர்களை முடிசூட்டுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அந்த அழிவின் பாதையிலிருந்து என் ஆண்டவர் கைதூக்கிவிட்டு என் தேவன் அவர்களை முடிசூட்டுகிற ஒரு மகிமையான உயரத்திலே வைத்து அழகு பார்ப்பீராக. அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் தேவனுடைய பிள்ளைகள் மேல ஸ்தோத்திரம் மகிமையாய் இறங்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாய் நீங்கள் முடிசூட்டப்பட போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.